இது நாள் வரைக்கும் நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் ஸ்டார்டிங்கில் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹிண்ட்டு கொடுப்பேங்க. அதாவது நம்ம என்ன ஸ்டோரியை பார்க்க போகிறோமோ அந்த ஸ்டோரி சம்மந்தப்பட்ட ஒரு ஹிண்ட்டு கொடுப்பேன். அது போக இது உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எனக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கதையை நான் இது நாள் வரைக்கும் என்னோடய லைஃப்பில் கேள்விப்பட்டதே கிடையாது. அதுவும் இதை நான் ஃபஸ்ட் டைமாக உங்ககிட்ட சொல்லும் போது எனக்கே ஒரு ஆர்வம் வந்து சொல்ல போகிற ஒரு ஸ்டோரிங்க. ஏன்னா இந்த ஸ்டோரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இந்த ஸ்டோரியை நான் ஏன்டா படிக்காமல் விட்டோங்கிற அளவுக்கு நானே ஃபீல் பண்ணேன்னா பார்த்துக்கங்களேன். அது போக இந்த ஸ்டோரி முடியும் போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி கண் கலங்கிரும். அதே நேரத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குதுங்க. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின அக்காவோட பேர் வானதிங்க. வானதியோட நேட்டிவும் பார்த்தீங்கன்னா சென்னைங்க. சென்னையில் வானதியை அவங்க அம்மா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறாங்க. வானதியோட அப்பா அவங்கள சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாராங்க. அவர் இறந்து போகலை, இவங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு. அவங்களோட அம்மா வானதியை வந்து வளர்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறாங்க. வானதியோட அம்மா அவங்களோட அம்மா வீட்டுக்கு, அதாவது வானதியோட பாட்டி வீட்டுக்கு இவங்களை கை குழந்தையாக இருக்கும்போது எடுத்துகிட்டு போயிட்டு என்னை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லும்போது அவங்க மறுத்துருக்குறாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே இவங்களை விலக்கி தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வானதியோட அம்மா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டை எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ண காரணத்தினால வானதியோட அம்மாவையும் வானதியவும் அவங்களோட வீட்டில், அவங்க பாட்டி வீட்டில் ஏற்றுக்கவே இல்லை. இப்போ அவங்க அம்மா அவங்களோட கையில் காலில் விழுந்து, அவங்களோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அதாவது இவங்களோட வானதியோட பாட்டி, அவங்க தான் வானதியோட அம்மாவை ஏற்றுக்கிறாங்க. கை குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து நிற்கிறா, பொம்பளை பிள்ளை வேற பெற்றுருக்கிறா, அவளை நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. வானதியோட பாட்டி வீட்டில் பெரிய சொந்தங்களாங்க, லைக் ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்களாம். அந்த ஏரியாலேயே கொஞ்சம் பெரிய குடும்பமாங்க, அதாவது பணத்துலேயும் சரி மரியாதையிலையும் சரி ஒரு பெரிய குடும்பமாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் வானதியோட அம்மா ரொம்பவே அசிங்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட சொந்த வீடாகவே இருந்தாலும் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு இப்படி ஒரு குழந்தையோட வந்து நிற்கிறாளுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க அம்மாவை தவிர்த்து அவங்க கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்கிறாராம். அவர்லாம் உன்னால தான் எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தையோ உன்னோட குழந்தைய தூக்கிட்டு அன்னையிலேருந்தே எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவை தினம் வார்த்தையால் சாகடிப்பாங்களாங்க. வானதியோட அம்மா இது எதையுமே காதில் வாங்கிக்காம அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பொம்பளை பிள்ளையை எப்படியாச்சும் வளர்த்து ஆளாக்கி அவளை வந்து ஒரு இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவங்க ஏகப்பட்ட அசிங்கங்களை தாண்டி தாங்க வந்திருக்கிறாங்க. வானதி சின்ன வயசில் ரொம்பவே சேட்டை பிடிச்சவங்களாங்க. அவங்க யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்களாம். ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்கன்னா அதை வாங்கியே தீரணுங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் சின்ன வயசில். ஆஸ் யூஸ்வல் எல்லா குழந்தைங்கள மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் வளர வளர தான் அந்த பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது, அவங்க அம்மாவுக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லை, அவங்க எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு தனக்காக தான் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத வானதி புரிஞ்சுக்கிறாங்க. வானதியோட பாட்டி, வானதியோட அம்மா, இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கிட்ட கரெக்டாக இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே எரிஞ்செறிஞ்சு விழுகிறது, நீ குறுக்க வந்தாலே அந்த போகிற காரியம் வழங்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கிறாங்க. காலப்போக்கில் வானதியை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் நல்லா படித்து நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு அம்மாவை வந்து காப்பாற்றணும், அம்மாவை வந்து நம்ம கூடயே வச்சுக்கணும். அது போக கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் கிட்ட, கல்யாணம் பண்ண போகிற ஹஸ்பண்ட் கிட்ட என்னோட அம்மா என் கூடயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போது காலங்கள் கடந்து போகுதுங்க. வானதிக்கு 26 வயசு ஆகுது. 26 வயசப்போ அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சென்னையில். அப்படி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற தருவாயில் அவங்களுக்கு மனசுக்குள்ளே 1000 கஷ்டம் இருக்குதுங்க. எப்பயுமே ஒரு மாதிரி சாப்பிடாம எதையாச்சும் பற்றி யோசிச்சுக்கிட்டே, ஆல்ரெடி அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு காயம் ஏற்படுத்துகிற மாதிரிலாம் நடந்திருக்குது இல்லையா, அதனாலேயே அவங்க ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி டஞ்சனாகவே இருக்குமாங்க அவங்க மைண்டு. அப்போ தான் வானதியோட லைஃப்பில் குணாங்கிறவர் வராருங்க. குணாவும் வானதி வேலை பார்க்குற அதே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாரு, கொஞ்சம் பெரிய பொசிஷனில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இவங்கள உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் வானதிக்கு இதில்னா உடன்பாடு கிடையாது. இல்லைங்க, எனக்கு நான் ஆல்ரெடி மெனி ப்ராப்ளம்ஸில் இருக்கிறேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போயிடுறாங்க. ஆனால் குணா விடுற மாதிரி இல்லைங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்களோட வீட்டுக்கு போகிறது, அதாவது அவங்க வீட்டுக்கு வெளியே போயிட்டு, அதாவது வானதியோட அம்மாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் போயிட்டு பொண்ணு கேட்டிருக்கிறாரு.
எனக்கு வந்து ஓகே தாம்மா, நான் வந்து பிராமின், ஆனால் எனக்கு வந்து வானதியை பிடிச்சிருக்குது, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், அவளையும் சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வானதியோட அம்மாக்கும் பாட்டிக்கும் குணாவை பிடிச்சிருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவங்க புகுந்த வீட்டுக்கு தான் வந்தாகணும். உங்களோட அப்பா அம்மாவுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க தம்பி. உங்கள் அப்பா அம்மா ஓகேங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம், பேசுகிறோம், முறையாக எல்லாத்தையும் பண்ணிடுவோங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ குணாவும் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சொல்கிறாரு. ஆஸ் யூஸ்வல் குணாவோட அப்பா அம்மாவுக்கு அதில் உடன்பாடு கிடையாதுங்க. இன்டர் கேஸ்ட் மேரேஜில் எங்களுக்குலாம் உடன்பாடு கிடையாதுப்பா, நீ வந்து நம்ம கேஸ்ட்லேயே யாராச்சும் ஒரு பொண்ணை பாருங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போது குணா எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சு ஒரு வழியாக அவங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வைக்கிறாரு. எனக்கு வெளியே போயிட்டு இந்த திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுறது இல்லைனா உடன்பாடு கிடையாதுமா, நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்களோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ குணாவோட அப்பா அம்மாவுக்கு வேற வழி தெரியல, ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ குணா வானதியோட வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா பாட்டி 2 பேர்கிட்டையும் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் ஓகே தான், நீங்கள் வந்து இப்போ ஓகேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி வானதிக்கு என்னை பிடிச்சிருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுங்கன்னு ரொம்பவே தன்மையாக கேட்டிருக்கிறாருங்க. அப்போது வானதி கிட்ட போயிட்டு அவங்க பாட்டியும் அம்மாவும் இப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பையன் வந்தார், நாங்கள் சொல்லி அனுப்பியிருந்தோம், அவங்களோட வீட்லையுமே ஓகே தானா, நல்ல குடும்பமாக தான் தெரியுது, நல்ல பையன், உனக்காக இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறான், உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கும் பாட்டிக்கே இருக்குது, உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது வானதி மறுத்துடுறாங்க. இல்லை எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேணாம், எனக்கு வந்து இன்னும் நிறையா கோல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் பேசாமல் உன் கூடயே இருந்துடுறேம்மா, எனக்கு கல்யாணமே வேணாமா அப்படிங்கிற மாதிரி வெக்ஸ் ஆகி போய் இருக்கிறாங்க. வானதியோட அம்மாவும் பாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக வானதியை கன்வின்ஸ் பண்ணி இந்த பையன் தான் உனக்கு கரெக்டுங்கிறத புரிதல் கொண்டு வராங்க. அப்புறமா இவங்க 2 பேருக்குமே கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா மதுரைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுங்க. ஏன்னா குணாவோட நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் அவங்களோட அப்பா அம்மா அவங்க குணா அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களோட வீடு சொந்த வீடு தான். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே குணா கிட்ட வானதி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. எங்கள் அம்மாவை நான் அப்படியே சும்மா விட்டுட்டு வந்துட மாட்டேன், எங்கள் அம்மா வந்து என் கூடயே தான் இருக்கணும், அவங்க தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், இதுக்கெல்லாம் ஓகேனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கல்யாணமே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ மதுரைக்கு போகணுங்கிற ஒரு சூழ்நிலையில் குணா கிட்ட வானதி போய் கேட்குறாங்க, எங்கள் அம்மாவையும் கூட்டு போகலான்னு சொல்லும்போது, இல்லைம்மா எடுத்த உடனே கூட்டு போவேனா, ஒரு மாதம் மட்டும் எங்கள் அம்மா கூட நீ கொஞ்சம் சகஜமாக பேசி பழகிரு, அதுக்கப்புறமா அம்மாவை நம்ம கூட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது போக வானதி வேலைக்கும் போகலை. வானதி ஆல்ரெடி நிறைய டிப்ரெஷனில் இருந்த காரணத்தினால அவங்க வேலையை விட்டுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலையும் விட்ட காரணத்தினால அவங்க இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. இப்போது மதுரைக்கு குணா வானதியை கூட்டு போனதுக்கு அப்புறமா அங்கே அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடுங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போனா ஒரு பெரிய ஹாலுக்கு ரைட் சைடில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமாங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒட்டியே கிச்சன் ஏரியா இருக்குமா. மாடலர் தான், ஃபுல்லாவே மாடலர் பண்ணி வச்சிருக்காங்க வீடை. இவங்களோட மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ரூம் இருக்குமா. அங்கதான் குணாவோட அப்பா அம்மா 2 பேரும் தங்குற ரூம். ஹால்ல ஒரு 3 சீட்டர் சோஃபா இருக்குமா, பக்கத்திலேயே சிங்கிள் சீட்டர் சோஃபா 2 இருக்குமா. ஆப்போசிட்ல டிவி யூனிட் வச்சிருப்பாங்களாம். பின்னாடி கொல்லப்புற கதவு அதெல்லாம் கிடையாதுங்க. ஹால்ல 2 விண்டோ இருக்குமாங்க. இவங்களோட ரூம்குள்ள ஒரு விண்டோ இருக்குமா. எல்லா ரூம்லயுமே அட்டாச் பாத்ரூம் தான். இவங்களோட மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே சாமி ரூம் இருக்குமாங்க. தனியா ஒரு கபோர்ட் மாதிரி வச்சிருப்பாங்களாம், சாமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வச்சிருப்பாங்களாம். இப்போ இவங்க வீட்டுக்கு வெளியே ஸ்டெப்ஸ் போகுமா, மேலே போனால் மொட்டை மாடி. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. இவங்க வீட்டை சுற்றிலுமே ஒரு மாதிரி காடு மாதிரி தான் இருக்குமாங்க. லைக் இவங்களோட வீட்டை சுற்றி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்களாம். வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு கோட்டச்சுவர் மாதிரி இருக்குமா, சின்னதாக தான் இருக்குமா, ஒரு ஆள் ஹைட்டுக்கு தான் இருக்குமா. அந்த கோட்டச்சுவரை தாண்டி ஃபுல்லாகவே இந்த கருவேலங்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான செடி கொடியாக தான் கிடக்குமா. பக்கத்துலேயே நிறைய வயல்வெளிலாம் இருக்குமாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய வீடுங்கள்லாம் இருக்காது, அங்கங்கே 1-2 வீடு தான் இருக்கும். மதுரையில் அவுட்டரில் தான் இவங்களோட வீடும் இருக்குதுங்க. இப்போது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாமியாருக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் ஆரம்பிக்குது. ஆஸ் யூஸ்வல் எல்லாரோட வீட்லேயுமே மருமக வீட்டுக்கு வந்தோடனே மாமியார் வந்து சில விஷயங்கள்லாம் அவங்க கூட சண்டை போடுவாங்க. பையன் வந்து தான் சொல்கிறது தான் கேட்கணும், தான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், இவ யார் இன்னைக்கு வந்தவ, இவ சொல்கிறத வந்து எப்படி கேட்பான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா. அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் அவங்களோட மாமியார் இருக்கிறாங்க. அது போக சொல்லவே வேணாம், அவங்க வேற கேஸ்ட், இவங்க வேற கேஸ்ட், இன்டர் கேஸ்ட்டில் அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மருமக வீட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்கங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லைங்க. ரொம்பவே கொஞ்சம் சங்கட்டமாக தான் போயிருக்குது. ஒரு மாதத்துக்கு அவங்க மாமியார் வந்து எடுத்ததுக்கெல்லாம் ஒரு மாதிரி வள்ளுன்னு விழுவாங்களாங்க. குணாவோட அப்பா அம்மாவுக்கு கல்யாணமாகி 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் குணா பிறந்திருக்கிறாரு. ஸோ குணாவோட அப்பா அம்மா 2 பேருமே கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக தான் இருப்பாங்களாங்க. வானதியோட அம்மாவுக்கு அப்படி கிடையாதுங்க. சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது. இவங்களும் அடுத்த 1 வருஷத்துலேயே பிறந்துடுறாங்க. அவங்க அப்பா விட்டுட்டு போனதும் அந்த காலகட்டத்திலே தான் விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வானதியோட அம்மா கொஞ்சம் யங்கா இருப்பாங்களாங்க. வானதியோட ஹஸ்பண்ட் கிரிக்கெட் விளாடுறதுக்கு போவாராங்க. எப்பயுமே மார்னிங் ஒரு 5-5:30க்கெல்லாம் எந்திரிச்சிருவாராம். எந்திரிச்சிட்டு கிரவுண்டில் போயிட்டு பசங்களோட கிரிக்கெட் விளாண்டுட்டு வருவாராம்.
லோக்கலில் இருக்கிற அந்த டீம்லலாம் விளாண்டுருக்கிறாராம், ஸ்டேட் லெவல்லையும் விளாண்டுருக்கிறாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க கிட்ட 2 கீ இருக்குமாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே வானதி அந்த மாஸ்டர் பெட்ரூம் சொன்னாங்க இல்லையா, அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்களாம், வெளியவே வரமாட்டாங்களாம். அதுக்கு காரணம் அவங்களோட மாமியார். வெளியே வந்தால் எதனா சண்டை எடுத்துருவாங்களோ, எதனா பேசி ஹஸ்பண்ட் கிட்ட எதனா கோல் மூட்டி விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெளியே வரவே மாட்டாங்களாங்க. மொத்தம் வீட்டுக்கு 3 கீ இருக்குமாங்க. குணா கிட்ட ஒரு கீ இருக்குமா, வானதி கிட்ட ஒரு கீ இருக்குமா, அவங்களோட அம்மா அப்பா கிட்ட ஒரு கீ இருக்குமாங்க. இப்போது காலையில் வெள்ளனே எந்திரிச்சு அவர் வெளியே போகிற காரணத்தினால அவங்களோட அம்மா அப்பா 2 பேருமே இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவங்களோட சொந்தக்கார வீட்டுக்கே போயிடுவாங்களாம். இங்கே மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு. ஆனால் எப்போ போவாங்க எப்போ வருவாங்கங்கிறத இவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாதாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வெளியே லாக் பண்ணிட்டு போயிடுவார் கதவை. இவங்க எந்திரிச்சிட்டு வீட்டில் யார் இல்லைனா இவங்களுக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிட்டுட்டு, இல்லை ஆல்ரெடி சமைச்சிருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டுட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, விண்டோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃபோன் பேசுவாங்க, அப்படி இல்லைனா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுக்கு ரொட்டீனாக போயிட்டு இருந்திருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா 1.5 மாதத்தில் ப்ரெக்னெண்ட்டும் ஆகுறாங்க வானதி. வானதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் அவங்களோட மாமியார் அந்த அளவுக்கு கேர் பண்ணிப்பாங்களாங்கிறதெல்லாம் தெரியாதாங்க. ஆனால் ஓகேவாக பார்த்துப்பாங்களாம். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் காலையில் அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது வெளியே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குதுங்க வீடே. இவங்க எந்திரிக்கும் போதே அந்த ப்ரெக்னென்ட் லேடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டோங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியே 1 வாரம் தான் ஆகுது. அந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருந்திருக்குதுங்க, தலை சுற்றி ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருந்திருக்குது. எந்திரிச்சு வெளியே யாராச்சும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது உங்களோட மாமியார் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், எதனா பண்ணுங்க, வாமிட் வர மாதிரி இருக்குது, எதனா போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லலான்ட்டு தான் வெளியே வராங்க. அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தா வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. எல்லா விண்டோவுமே க்ளோஸில் இருக்குது, கதவும் க்ளோஸில் இருக்குது. இப்போது என்னடா அது கதவு க்ளோஸில் இருக்குது, ஒரு வேளை ஹஸ்பண்ட் வந்து வெளியே லாக் பண்ணிட்டு போயிட்டார் போல். இவங்களோட மாமியார் பேரை சொல்லிட்டு 2-3 தடவை கூப்பிட்றாங்க, அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலை. டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஆப்போசிட்டில் தான் அவங்களோட மாமியார் மாமனார் ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா மாமியார் மாமனார் 2 பேருமே இல்லை. மாமனார் மோஸ்ட்லி வீட்டிலே இருக்க மாட்டாராம், அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருப்பாரா அவங்களோட மாமனார். மாமியார் வந்து எங்கேயோ வெளியே காய்கறி வாங்க போயிருப்பாங்க, இல்லை பக்கத்தில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அவங்களும் போயிட்டாங்களும் சொல்லிட்டு அவங்களோட டோரை லாக் பண்ணிட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட கிச்சனை பார்த்து நடக்க ஆரம்பிக்கும் போது வானதிக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஒரு மாதிரி கண்ணில் அலலையாக தெரிஞ்சு மயக்கம் போட போகிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பிடிக்கிறதுக்கோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கோ அந்த வீட்டில் யாருமே இல்லை. மூச்சு விட முடியாமல் ஒரு மாதிரி திணறி இருக்கிறாங்க, மூச்சு திணற ஆரம்பிச்சிருக்குது. அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே கிடையாது. என்னடா இது புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பேனிக் ஆகுறாங்க. அவங்க கதவை ஓப்பன் பண்ணி யாரையாச்சும் ஹெல்ப் கூப்பிடலான்னு சொல்லிட்டு கதவு கிட்ட வரைக்கும் போயிருக்கிறாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களாங்க. அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுகும் போதே அவங்க கண்ணை மூடிட்டாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறதெல்லாம் வானதிக்கு தெரியாது. கண்ணை முழிச்சு பார்த்தா எல்லா விண்டோவும் ஓப்பனில் இருக்குது. ஹாலில் இருக்கிற அந்த 3 சீட்டர் சோஃபாவில் வானதி மட்டும் படுத்துருக்குறாங்க. டோரும் ஓப்பனில் இருக்குது, மெயின் டோரும் ஓப்பனில் இருக்குது. வானதிக்கு ஒரு பயம், ஏன்னா அவங்க மயக்கம் போட போகும்போது இங்க இருந்த அட்மாஸ்பியரே வேற. கதவு லாக்ல இருந்திருக்குது, வெளியே லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது போக அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்த ஸ்பாட்ல கண்டிப்பா ஒன்று தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா அபாஷன் ஆயிருக்கணும். ஏன்னா அப்படிதான் விழுந்திருக்கிறாங்க, குண்டக்க மண்டக்க விழுந்திருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கல. ஒருவேளை மாமியார் வந்திருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க, வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் கூட வந்திருக்கலாம், நடுவில் வந்து பார்த்துட்டு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே உட்காந்துட்டு கூட போயிருக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே யாரோ ஒருத்தவங்க உட்காந்து உங்களோட கையை பிடிச்சிட்டு இருந்த மாதிரி ஒரு உணர்வு இவங்களுக்கு இருந்திருக்குது. அப்பப்போ இந்த தூக்கத்தில் இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம பக்கத்துலேயே உட்காந்து தலையை கோதி விட்டாலோ இல்லை கையை பிடிச்சிட்டு இருந்தாலோ நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் அது யார் என்னங்கிறதெல்லாம் தெரியாது, எந்திரிச்சதுக்கப்புறம் தான் நம்மளே கேட்போம். அந்த மாதிரியான உணர்வும் இவங்களுக்கு இருந்திருக்குதுங்க. நம்மளோட ஹஸ்பண்ட் தான் வந்திருப்பார் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுறாங்க. ஆனால் ஈவினிங் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, குணா வீட்டுக்கே வரல. குணா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட மாமியார் பின்னாடியே வந்திருக்கிறாங்க. அப்போ யார் இவங்களை காப்பாத்துனது, வீட்டில் என்ன நடந்துச்சு, ஓகே ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அதை பற்றி நம்ம நினைக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்து ஒரு வாரத்துக்கு இவங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள தப்பாவே பட்டிருக்குதுங்க. ஏன்னா வந்தவங்க நம்மளை காப்பாற்றி இருக்கிறாங்க, ஆனால் அது யாரு, இந்த வீட்டில் எதனா ஒரு அமானுஷ்யம் இருக்குதா, இல்லை என்ன நடந்துச்சு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்கிறாங்க, எங்க இந்த மாதிரி நான் மயக்கம் போட்டு விழுந்தேங்க, பார்த்தா சோஃபாவில் இருந்தேன், கதவு விண்டோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, இங்கே பாருமா அது எதனா உன்னோட கற்பனையாக கூட இருக்கலாம், அதை விடு அப்படிங்கிற மாதிரி அவரும் அசால்ட்டாக அதை பற்றி கண்டுக்காமே இருந்திருக்கிறாரு. சரி ஓகே, அப்போ இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எதையாச்சும் மறைக்கிறாங்களாங்கிற ஒரு தாட்டும் இவங்களுக்குள்ள இருந்திருக்குதுங்க. அடுத்த ஒரு வாரத்தில் வானதி அவங்களோட அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவங்க ஹஸ்பண்டு ஓகே சொல்லிடுறாரு. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தது அவங்க மாமியாருக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல. அவங்க அம்மாவுக்கும் மாமியாருக்கும் அப்பப்போ வார்த்தை தகராறு வந்துக்கிட்டே இருக்குமாங்க. நார்மலாக எதனா சொன்னாலே ஏட்டிக்கு பிடிக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், மாற்றி மாற்றி 2 பேரும். இருந்தாலும் பெரிய சண்டையெல்லாம் அது வரலை, கொஞ்ச நாள் அப்படியே நகன்று இருக்குதுங்க. இப்போ வானதிக்கு கொஞ்சம் வயிறும் வர ஆரம்பிச்சிருது.
இந்த டைமில் வானதி ரூம்குள்ளே இருக்கிறது சேஃப் கிடையாதுங்கிற பட்சத்தில் ஹாலில் ஒரு பெட்டு போட்டு வச்சுருப்பாங்களாம். அவங்க அம்மா ரூம்குள்ளே வரும்போது தான் வானதியும் கூட்டு போய் ரூம்குள்ளே படுக்க வைப்பாங்களாம். மற்றபடி அவங்க ஹாலில் தான் படுத்திருப்பாங்களாம். அப்படி தான் அன்னைக்கு மதியம் ஒரு 11லேருந்து 11:30 மணி இருக்குமாங்க. வானதியோட அம்மா கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, காய்கறிலாம். இப்போ வானதி படுத்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த 3 சீட்டர் சோஃபா இருக்கு இல்லையா, அங்கதான் அவங்களோட மாமியார் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு மாதிரி முணங்குற சத்தம் கேட்குது. வேணாம் வேணாம் விட்டுரு, ஐயோ சொல்லிட்டு ஒரு மாதிரி முணங்குற சத்தம். பயந்துகிட்டே முணங்குனாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு கெட்ட கனவுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் ஷிவர் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட மாமியார் குழம்பிக்கிட்டே கை கால்லாம் உதட்டம் கொடுத்து ஒரு மாதிரி ஆகுறாங்களாம். ஃபிக்ஸும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்து பயந்துட்டு வானதி அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்கம்மா, சீக்கிரம் அம்மா ஏதோ ஆயிடுச்சுமா மாமியாருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களை ரொம்ப நேரமாக எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க மாமியாரால் எந்திரிக்கவே முடியலையாங்க. ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பயந்து போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க வானதி. இந்த நேரத்தில் வானதியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சாமி ரூமில் போயிட்டு திருநீர்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு பூசி விட்டு தண்ணி எடுத்து முகத்தில் தெளிக்கிறாங்க. பதட்டமாகி அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க வானதியோட மாமியார். அவங்க கண்ணுலாம் ஒரு மாதிரி கலங்கி ரெட்டாகி ரொம்பவே ஒரு மாதிரி அழுதுகிட்டு எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வானதியை கட்டிப்பிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பேசுகிற ஆளே கிடையாது மாமியார், என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டால் யாருன்னே தெரியல. ஒரு பையன், ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம், ஆனால் அது ஒரு பையன்தான். அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, வேமா மேலே ஏறி வந்து நான் படுத்திருக்கிறேன், இதே ஹாலில் இதே சோஃபாவில் நான் படுத்திருக்கிறேன், என் மேலே ஏறி வந்து என் உள்ளங்கை மேலே நிற்கிறான், எனக்கு வலிக்குது, என்னை விட்டுருப்பான்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான், அவனோட நகம்லாம் பட்டு என் கழுத்துலாம் கீறி ரொம்ப ஒரு மாதிரி நான் சாகிற நிலைமைக்கே போயிட்டேன், இப்போ நீங்கள் மட்டும் என்னை எழுப்பலன்னா நான் செத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறாங்க. இப்போது வானதிக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது, அன்னைக்கு நம்மளை யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே காப்பாற்றின மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ என்னடானா மாமியார் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு பையனோட உருவம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஆத்மா இருக்குங்கிற மாதிரி வானதிக்கு தோணுதுங்க. இப்போ இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் உங்க மாமியார் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல தான் இவங்கள ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் பொங்கல் வந்திருக்குது. பொங்கல் அப்போ இந்த பச்சரிசி போட்டு சக்கரை போட்டு தான் பொங்கல் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி தான் வானதியும் அவங்களோட அம்மாவும் பொங்கல் வைக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அது அவங்க மாமியார் ஹாலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, என்னது இது பச்சரிசியில் நான் சாப்பிடலாமா, இந்த ஸ்வீட் பொங்கல் நான் சாப்பிடலாமா, நீங்கள் மட்டும் சாப்பிட்டா போதும்னு நினைக்காதீங்க, எனக்கு சுகர் இருக்குன்னு தெரியாதா, அப்போ நாங்களாம் சாப்பிட வேணாமா, என் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட வேணாமா, என்னது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வம்புழுக்கிற மாதிரி பேசுனதும் வானதியோட அம்மாவுக்கு சுருக்குனா இருக்குது. மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சும்மா என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்கீங்க, எப்படிமா நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் பொங்கல் வைக்க போகிறோன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும், நீங்கள் அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, உங்களுக்கு சுகர் இருக்கிற விஷயம் எனக்கும் தெரியாது என் பொண்ணுக்கும் தெரியாது, அப்பா உங்கள் பொண்ணுக்கு எனக்கு சுகர் இருக்கிறதே தெரியாதா, நல்ல மருமகடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலுக்கேன்னு பேசும்போது வானதிக்கு கோபம் வருது. இருந்தாலும் அவங்கள எதிர்த்து பேச மாட்டாங்களாம் வீட்டில். அதுக்கு காரணம் குணாவுக்கு அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. வானதி அவங்களோட ஹஸ்பண்ட் குணாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவரே ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாராம். எங்கள் அம்மா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ ஒரு மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கன்ட்டு, உங்கள் அம்மா முதல்ல வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு, உங்கள் அம்மா சென்னைக்கு அனுப்பி விட்டுரு, அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையாக தான் வரும், அது எப்படி உங்கள் அம்மாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதா, அப்போ நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவே கார்னர் பண்ணுறீங்களா, அவங்க கேட்டதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு அவரை திட்டி விட்டுறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் குணா, இது எனக்கு சரிப்பட்டு வராது, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் எங்கள் அம்மா என் கூட தான் இருக்கணும், எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க என்னை வளர்க்குறதுக்கு. ஆக்சுவலாக வானதி அவங்களோட அம்மாவுக்கு ட்வின்ஸாம். பிறக்கும் போதே வானதியோட தம்பி இறந்து தான் பிறந்திருக்கிறாரு. வானதி மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கு, அவங்க கூட பிறந்தவங்க வேறு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க நிறைய டிப்ரெஷனில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டோட. இப்போ குணா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது வாக்குவாதமாகி 2 பேரும் பேசாமல் விட்டுறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது குணா அவங்களோட அத்தை வீட்டில் இருந்திருக்கிறாரு. இப்போது அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்தவர் இவங்ககிட்ட பேசவே இல்லை. வானதி வாயு வயிறுமா இருக்கிறாங்க, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சாப்பிட்டியாமா, என்னாச்சு ஏதாச்சு, சரி விடு இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு பெட்டில் படுத்து தூங்கிட்டாராங்க. இவங்களும் தூங்கியிருக்கிறாங்க. மிட் நைட் கரெக்டாக ஒரு 1லேருந்து 1:30 மணிக்குள்ளே அலறி அடித்து எந்திரிக்கிறாரு. என்னமோ அதுன்னு சொல்லிட்டு இவங்களும் வயிற்றில் கையை வச்சுக்கிட்டே ரொம்பவும் பயப்பட முடியாது. அதே நேரத்தில் திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கத்துனாங்கன்னா ஒரு பயம் வரும் இல்லையா நமக்கு, நம்மள அறியாமலே. அப்படி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா வானதியோட மாமியார் எப்படி கண்ணுலாம் கலங்கி போய் ரெட்டாக ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வானதியோட ஹஸ்பண்டும் கண்ணுலாம் ரெட்டாகி பயந்துக்கிட்டு முகமெல்லாம் வேர்த்து கொட்டி ரூம்ல ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியுமே அவருக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டி பதட்டத்தில் இருந்திருக்கிறாரு. தண்ணி எடுத்து குடிச்சிட்டு என்னாச்சுங்கன்னு சொல்லிட்டு வானதி கேட்கும்போது யாருன்னே தெரியலமா, ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம், ஒரு பையன் தான்
திடீர்னு என் மேலே ஏறி வந்து என்னை வந்து சப்பு சப்புன்னு அரைகிறான் கன்னத்தில். ஏன்டா அரைகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். அவன் முகமே எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அவன் கொலவெறியில் இருக்கிறான் என் மேலே. எதுக்கு இப்படி பண்ணுறான்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது வானதி அவங்களோட அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா இவங்களுக்கும் திருநீர் பூசி விட்டுருக்காங்க. 2 பேருக்குமே திருநீர் பூசி விட்டு படுக்க வச்சிருக்காங்க. ஏதோ கெட்ட கனவு தம்பி, அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டாங்களாங்க. இப்போ வானதிக்கு அன்றைக்கி நைட்டு தூக்கமே வரலை. ஏன்னா ஆரம்பத்தில் வீட்டில் யாருமே இல்லாதப்ப அந்த பொண்ணு வெளியே வந்தப்போ அவங்கள காப்பாற்றினது யாரு? யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றிருக்கிறாங்க. அது யாரு? அதே மாதிரி அவங்களோட மாமியார் ரொம்பவே இவங்களோட மனசை நோகடிக்கிற மாதிரி பேசி அவங்க அம்மாவையும் மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசின காரணத்தினால அவங்களோட கனவுல யாரோ ஒருத்தவங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது போக இப்போ வானதியை அவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப தப்பாக பேசின காரணத்தினால அவரோட கனவுலையும் அதே உருவம் வந்து பயன்படுத்தி இருக்குது. யார் அந்த பையன்? 2 பேருமே ஒரு பையனோட உருவம் தான் சொல்கிறாங்க. யாரா இருக்கும்? இந்த வீட்டில் ஒரு அமானுஷம் இருக்குது, ஒரு பேய் இருக்குங்கிறது உண்மையாக இருந்தாலும் அது உண்மைதான். இப்போ ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறது. இருந்தாலும் ஏன் இவங்களை மட்டும் சேவ் பண்ணணும்? மற்றவங்களெல்லாம் ஏன் பயன்படுத்தணும்? இவங்களையும் இவங்களோட அம்மாவை மட்டும் ஏன் பயன்படுத்தாமே இருக்கணும்? வானதிக்கு ஒன்றுமே புரியலையாங்க. ஒரு நாள் நைட்டு குணாவோட தம்பி, அதாவது சொந்தக்காரங்க எல்லாருமே பக்கத்து தெருல தான் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, சாட்டர்டே நைட் ஆனால் இவங்க வீட்டுக்கு அந்த தம்பி வந்துருவானா. அந்த தம்பியும் குணாவும் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்களாம். எதனா ஒரு படமோ இல்லை வெப்சீரிஸோ எதனா ஒன்று பார்த்துட்டு அப்படியே ஹால்லேயே படுத்து தூங்கிடுவாங்களாம். இது அவங்களோட வீட்டில் ரொட்டீனாக இருந்துட்டு இருந்திருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து வானதியோட அம்மாவும் ஹாலில் தான் இருந்திருக்கிறாங்க. வானதி மட்டும் அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க நல்லா தூங்கின காரணத்தினால லைட்டையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்துடுறாங்க. நைட் லேம்ப் மட்டும்தான் அவங்களோட ரூமில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு வானதிக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஏன்னா வெளியே ஹோம் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க குணாவும் குணாவோட தம்பியும். அந்த சத்தம் இவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. ரொம்பவே ஒரு மாதிரி தூங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. திரும்பி படுத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இவங்களோட தலையில் கையை வச்சு, அதாவது இப்போ படுத்துருக்குறாங்கன்னா இப்படி கையை உள்ளே விட்டு இப்படி பிடிச்சி இங்கனை பிடிச்சிருக்கிறாங்களாங்க. இங்கனை பிடிச்சி இப்படியே தட்டி கொடுத்துருக்குறாங்க. வானதியால் நல்லாவே உணர முடியுது யாரோ ஒருத்தவங்க அவங்கள ஹக் பண்ணி, அதாவது தப்பான ஒரு நோக்கத்தில் இல்லை, அன்பாக ஹக் பண்ணி அவங்கள தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பதறி போய் லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா அவங்களோட ரூமில் யாருமே கிடையாது. வானதிக்கு பயம் கொடுத்து கதவை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு தனியாக தூங்குறதுக்கு பயமாக இருக்குது, நீ கொஞ்சம் உள்ளே வாமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு தான் உள்ளே படுத்து தூங்கியிருக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு. ஆனால் அன்றைக்கி நைட்டு மிட் நைட்டு ஒரு 2 மணி இருக்குமாங்க, மறுபடியும் அவங்கள யாரோ ஒருத்தவங்க அவங்க பக்கத்துலேயே உட்காந்து காலெல்லாம் அமுக்கி விடுற மாதிரியும் அவங்க தலையை தடவி கொடுக்குற மாதிரியும் கேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குது. அது உண்மைங்கிறாங்க. ஏன்னா நல்லாவே ஃபீல் ஆகுதான் யாரோ ஒருத்தவங்க காலை பிடிச்சி அமுக்கிறது. அது ஒரு மனுஷ கைதானா. எந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் தம்பி வெளியே டிவி பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு வானதிக்கு தூக்கமே இல்லையாங்க. எந்திரிச்சு உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த தொடுதலையும் இந்த உணர்தலையும் அவங்க இதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நெருக்கமான ஒரு பர்சன் கூட. அப்படி இருக்கும் பட்சத்தில் வானதிக்கு நல்லாவே தெரியுது வந்திருக்கிறது சிவா தான். ஆக்சுவலாக சிவாங்கிறது யாருன்னா, சின்ன வயசில் இந்த வானதியோட அம்மா கூட வந்து அவங்களோட பாட்டி வீட்டில் வளரும்போது அதே ஏரியாவை சேர்ந்த, அதாவது விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் இங்கே இருக்கிறாங்க. அவங்களோட நேட்டிவே விழுப்புரம் தான். சிவாவோட அப்பாவுக்கு சென்னையில் வேலை போயிட்டு இருந்த காரணத்தினால அவங்களோட அம்மாவும் அவங்க அப்பாவும் கல்யாணம் முடிஞ்ச கையோட சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட நேட்டிவ் விழுப்புரங்க. இப்போ வானதி அவங்களோட அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது தான் சிவாவும் அவங்களோட அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க. மொத்தம் இவங்களுக்கு ஒரு 4 மாச கேப் தாங்க. சிவா தான் ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கிறாரு. சிவாவோட அம்மாவுக்குமே ட்வின்ஸ் தாங்க. சிவாவோட தம்பி, ட்வின் பிரதர்ஸ். அதே மாதிரி தான் அதே ஹாஸ்பிட்டல்ல வானதியோட அம்மாவுக்கும் டெலிவரி ஆயிருக்குது. ட்வின்ஸ் தான். ஆனால் வானதி கூட பிறந்த தம்பி இறந்து தான் பிறந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ விதியா தற்செயலாம் தெரியல, 2 பேருமே பக்கத்து வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. இவங்களோட பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் சிவா அவங்களோட அப்பா அம்மா இருந்த வீடு. இப்போது அங்கே போனதுலேருந்தே 12th ஸ்டாண்டர்ட் வர வரைக்குமே இவங்க 2 பேருமே ஒன்றா தாங்க வளர்ந்துருக்குறாங்க. ஒரே ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே இவங்களோட பாட்டி வீடு கொஞ்சம் பெரிய குடும்பம், பெரிய ஆட்கள்னு சொன்னேன் இல்லையா, அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குமாங்க வீடு. வெளியே ஒரு பெரிய வராண்டா இருக்குமா. அங்கே தான் மொத்த பசங்களும், அந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த குழந்தைங்களும் வந்து உட்காந்து விளாட்றது, அங்கேயே படுத்து தூங்குறது, படம் பார்க்குறது, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் போகுமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த டைமில் இருந்தே சிவா தான் வானதிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாங்க. சிவாவோட லைஃப்பில் என்ன நடந்தாலும் வானதி கிட்ட சொல்லுவாராம், வானதிக்கு என்ன நடந்தாலும் சிவா கிட்ட சொல்லுவாங்களாம். இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்திருக்குதுங்க. காலப்போக்கில் 2 பேருமே வளர்ந்துடுறாங்க. வளர்ந்ததுக்கப்புறமா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்களாம். என்னடா சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, இப்போயும் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, 2 பேரும் ஒன்று மணி தான் வெளியே சுற்றுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசினாலுமே இவங்க வீட்டில் இருக்கிற இவங்களோட மாமாவாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும்,
இவங்களோட அம்மாவாக இருக்கட்டும், அதே மாதிரி சிவாவோட வீட்டில் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாருமே தப்பாக பேச மாட்டாங்களாம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. ஒரு சிலர் புதுசாக பார்க்குறவங்க அப்படி தெரியுமா, ஏன்னா பையனும் பொண்ணு ஃப்ரெண்டாக இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஆகாது, எல்லாமே ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வெளியே இருக்கிறவங்க பேசுனாலுமே இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கண்டுக்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்திருக்குதுங்க. காலப்போக்கில் வானதிக்கும் சிவாக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி வானதி வந்து சிவாவை அவங்க அப்பாவாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. லைக் அப்பா மாதிரி. அவங்க அப்பா இருந்திருந்தாருன்னா அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்களோ, ஒரு ஆம்பளை துணை வேணும்பாங்க இல்லையா வீட்டில், யாருன்னா ஒருத்தவங்க வெளியே தப்பாக பேசுனாங்கனாலோ, இல்லை இவங்க குடும்பத்துக்கு எதனா ஒரு ஆபத்து வந்தாலோ ஆளாக வந்து நிற்கிறது சிவா தானாங்க. அவங்களோட மாமாவாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், அவங்க கூட கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க அம்மா வளர்த்தாங்க, எல்லாரோட பேச்சையும் வாங்கிக்கிட்டு தான் வளர்த்தாங்கன்னு. அப்போது அந்த டைமில் அவங்க அம்மாவுக்கும் சரி இவங்களுக்கும் சரி ஆறுதலாக இருந்ததுன்னா அது சிவா தானாங்க. வானதி சிவா இவங்க 2 பேருமே படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது சிவாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் வானதி தான் அப்பப்போ வாங்கி கொடுப்பாங்களாம். அவங்களோட சம்பாத்தியத்தில் அவங்க அம்மாவுக்கும் சிவாவுக்கும் தான் எதனா வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் இவங்களோட வீட்டில் ஒரு பேச்சு அடிபடுதுங்க. சிவாவுக்கும் வானதிக்கும் ஏன் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது, 2 பேருக்குமே ஓகேனா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா 2 பேருமே மேக் ஃபார் ஈச் அதர்ங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இது எனக்கு என்னவோ தோணுச்சு, உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு சிவாவோட அம்மா சொல்றாங்க. இப்போ வானதியோட அம்மாவுக்குமே அதுல சம்மதம் தாங்க. ஏன்னா தெரியாத ஒரு பையனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சின்ன வயசுல இருந்தே இவங்க ஃப்ரெண்ட்ஸா வளர்ந்துருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன தாட் இருக்குன்னு தெரியல. ஒரு வார்த்தை நானும் என் பொண்ணுகிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு வானதி கிட்ட கேட்கும்போது அவங்க முதல்ல மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஒரு மாதம் போனதுக்கப்புறமா அம்மா எனக்கு ஓகே தான், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் சிவாவோட அம்மாவுக்கு தெரியுமே தவிர்த்து சிவாவுக்கு தெரியாது. சிவாவோட மனசுலையுமே வானதி மேலே ஒரு காதல் இருக்குங்கிறது வானதிக்கு தெரியுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டின காதல் ஒன்று இவங்களுக்குள்ள இருக்குங்கிறது இவங்க 2 பேருக்குமே தெரியும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்போ வானதி சிவா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது சிவாவோட வீட்டில் அவங்க அப்பா மட்டும்தான் இருக்கிறாரு. அவங்க அம்மாவும் சிவாவும் இல்லை. சிவாவோட சொந்த ஊரான விழுப்புரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா அவங்க அம்மாவும் சிவாவும் போயிருக்கிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சிவாவோட அப்பா சொல்லி அனுப்பிடுறாருங்க. இப்போ வானதி என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஃபோன் போட்டு எப்படா வருவேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு 2 நாள் கழிச்சு காலையில் நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. வானதி மனசில் இருக்கிறது எதையுமே சொல்லலை, ப்ரப்போஸ் பண்ணலை, நான் இந்த மாதிரி வீட்டில் வந்து ஓகே சொல்லிட்டேங்கிறதெல்லாம் சொல்லலை, அவங்க அம்மா வந்து பொண்ணு கேட்டதையும் வந்து சொல்லலை, எதையுமே சொல்லாமல் சர்ப்ரைஸாக அவருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 நாளுக்கு அப்புறமா அவர் காலையில் வரப்போறாரு. காலையில் ஒரு 6-6:30க்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு முழுகி ஃபுல்லாக பொட்டுலாம் வச்சுக்கிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் வேண்டி கும்பிட்டுட்டு அவரோட பேர்லையும் உங்கள் பேர்லையும் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்குறாங்க. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் அவர் வந்துருவார், சிவா வந்து வீட்டுக்கு வந்துருவாருங்கிற பட்சத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வானதிக்கு சிவாவோட நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அட்டன் பண்ணி சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. சிவாவோட அம்மா அழுதுகிட்டே பேசுறாங்க. சிவா இறந்துட்டான், அவங்களோட வீட்டில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதில் தெரியாதனமா இவர் கையை வச்சு ஸ்பாட் அவுட் ஆகிருக்கிறாரு, இறந்துட்டாரு, நேற்று நைட்டே இறந்துட்டான், இதை வந்து யாருக்கிட்டையுமே சொல்லலாமா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. அம்மா கிட்ட ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தேன், அம்மாவோட ஃபோன் வந்து சைலண்டில் இருக்கா என்னன்னு தெரில, எடுக்க மாட்டாங்க, அதான் அம்மா உனக்கு ஃபோன் போட்டேன்னு சொல்லும் போதே இவங்க ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாங்களாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா சிவாவை போய் இவங்க பார்க்கும்போது ஏங்கி அழுது இவங்களோட வாழ்க்கையே வெறுத்து போய் இதுக்கப்புறம் கல்யாணமே வேணாம், லைஃபையே வெறுத்துட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்களாம், பூ வைக்க மாட்டாங்களாம், ஹேர் வந்து இவங்களுக்கு நிறையா இருக்குமாங்க, அந்த எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு பாய் கட் மாதிரி வச்சு ஆளே ஒரு மாதிரி உடஞ்சி போய் இருந்திருக்கிறாங்க. அம்மாவும் பாட்டியும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணாலும் வானதி கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லைங்க. அவங்க லைஃபையே வெறுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் போயிருக்கிறாங்க. அப்போ தான் வானதிக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அம்மா இருக்கிறாங்க, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்குறாங்க, ஒரு வேளை இப்போ நம்ம சூசைட் பண்ணி இறந்துட்டோன்னா அம்மாவோட நிலமை என்ன, வீட்டில் இருக்கிறவங்க சும்மாவே அம்மாவை ஏளனமாக பேசுகிறாங்க, இப்போ தான் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு அம்மாவை கொஞ்சம் தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம், இந்த நேரத்தில் நம்ம சூசைட் பண்ணி இறந்துட்டோன்னா அம்மாவை யார் பார்த்துப்பா, அதனாலேயே அவங்க சூசைட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள்ளே செத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அன்றைக்கே அவங்க செத்துட்டாங்களாங்க, அவர் இறந்த அன்னைக்கே. இருந்தாலும் அம்மாவுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்கும்போது வானதிக்கு 24 வயசுங்க. 24 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் அவங்க இந்த கல்யாண பேச்சை எடுக்கவும் மாட்டாங்க, எடுத்தாங்கன்னா அதை தட்டி விட்டு போயிடுவாங்களாம். இதுதான் உங்களோட மனசுக்குள்ளே ஆறாத ஒரு காயமாக இருந்துகிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறமா தான் இவங்களோட லைஃப்பில் குணா வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட வேணான்னு சொல்ல கேட்காம அவர் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இவங்களோட ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாரு. இதுதான் வானதியோட பாஸ்ட். சிவா 4 வருஷமாக அவங்களோட லைஃப்பில் வரவே இல்லை. இப்போ எதுக்காக இவங்க கிட்ட வரணும், அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எதுக்காக இவங்களை வந்து தேடி வரணும், அவரோட ஆத்மா இன்னுமே சாந்தி அடையலையா, என்ன ஆச்சு? அதுக்கப்புறமா சிவாவோட ஃபேமிலியை வானதி போய் பார்க்கவே இல்லையா, அதோட அவ்வளவுதான். இப்போ அன்னைக்கு நைட்டு முழுக்க உட்காந்து அழுது இருக்கிறாங்க, சிவா கூட பேசியிருக்கிறாங்க, சிவா அவங்க பக்கத்திலே உட்காந்துருக்கதையும் சிவா அழுகிறதையும் வானதியால உணர முடிஞ்சிருக்குதுங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாவே அவங்களே தனிமைப்படுத்திக்கிறாங்க.
அவங்களோட ஹஸ்பண்டு கூட அந்தளவுக்கு பேச்சு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட மாமியார் கூடயும் பேச்சு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரூம்குள்ளேயே போய் உட்காந்துப்பாங்களாங்க. வானதியோட அம்மாவையும் வானதி வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. நான் தேவைப்படுறப்ப சொல்கிறேமா அப்போ வந்தால் போதும், நீ வீட்டுக்கு கிளம்புங்கிற மாதிரி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. வீட்டில் தனியாக தான் இருக்கிறாங்க வானதி. அதாவது அவங்களோட ரூமில் எப்பயுமே தனிமையாக தான் இருப்பாங்க. ஏன்னா தனிமையாக இருக்கும்போது தான் சிவாவை அவங்களால உணர முடியுமாங்க. சிவா அவங்களோட கையை வந்து பிடிக்கிறதா இருக்கட்டும், அவங்கள தலையில் வந்து இந்த கோதி விடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வானதியால் உணர முடியுமாங்க. வயிற்றுலலாம் கையை வச்சு பார்ப்பாராம். இது தப்பான தொடுதல்லாம் கிடையாதாங்க, கேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு தொடுதல் தானா. ஒரு நாள் காலையில் வானதி அவங்களோட ரூமை ஓப்பன் பண்ணி வெளியே வரும்போது கீழே தண்ணி இருந்ததை பார்க்கல. ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க மாப் போட்டு வச்சுருக்கிறாங்க. அது அவங்களோட மாமியார் தான். அதை அவங்க வலிக்கி விழுகணுங்கிற பட்சத்தில் அவங்க பண்ணலை. நார்மலாக வீடை வந்து மாப் போட்டு வச்சுருக்கிறாங்க. இவங்க திடீர்னு என்றைக்கும் இல்லாமல் வேமா எந்திரிச்சு வெளியே வருவாங்கங்கிறது அவங்க மாமியாருக்கு தெரியாதான். வெளியே வந்தவங்க சடனாக வலிக்கி கீழே விழுகிற மாதிரி போகும்போது யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி நிப்பாட்டியிருக்கிறாங்க. யாரோ இல்லைங்க, சிவா தான் காப்பாற்றிருக்கிறாரு. வானதிக்கு இப்போதான் லைஃப்பில் ஒரு பெரிய சந்தோஷமே கிடச்சிருக்குதுங்க. ஏன்னா சிவா இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த காமம் தாண்டிய காதல்பாங்க, அந்த மாதிரி இவங்களோட காதல் எப்படின்னா, இவங்க அவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்திருக்குது. இப்போது லவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் லைஃப் பார்ட்னராக வரப்போகிறாங்கன்னு நினைக்கும் போது ஒருத்தவங்க தவறிட்டாங்க. இப்போ அவங்களே ப்ரெக்னென்ட்டான நேரத்தில் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது எப்படிங்க இருக்கும் அந்த ஃபீலு? அதுலேயே அவங்க சந்தோஷமாக அவங்களோட மாதங்களை கழிச்சிருக்கிறாங்க. இந்த மாதங்கள் கழிஞ்சு ஃபைனலி அவங்களுக்கு பனிக்கூடம் வீட்டிலேயே உடஞ்சிருது. வானதியை ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணுறாங்க. வானதியோட அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக வந்துடுறாங்க. இப்போது வானதியால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையாங்க. சிசரிங் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வானதி மயக்கமாயிடுறாங்க எமர்ஜென்சி வார்டில் வச்சு. இப்போது அவங்க கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பக்கத்திலேயே குழந்தைய வச்சிருக்கிறாங்க தொட்டில்ல. வானதியோட அம்மா, மாமியார், அவங்களோட ஹஸ்பண்ட், அது போக டாக்டர் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு சொல்கிறாங்களாம், என்னம்மா பரவாயில்லையே, நான் கூட ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், சிசரின்லாம் பண்ணல, உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆயிருக்குது, நல்ல வேலை நீங்கள் ஒத்துழைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு கண்ணுலாம் கலங்கி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்குது, அந்த வார்டில் அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறமா இவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச கடைசி உருவம் சிவாவை இது நாள் வரைக்கும் அவங்க கருப்பு புகை மாதிரியான உருவம் மாதிரியோ இல்லை வெள்ளை புகை மாதிரியான உருவம் மாதிரியோ பார்க்கல. அவங்களோட ஹஸ்பண்டும் மாமியார் தான் சொன்னாங்க, ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம் என் கனவுல வந்து என்னை ஒரு பையன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணான்னு. ஆனால் இவங்க நேரில் அவங்கள பார்க்கல. வானதி கண்ணுக்கு சிவா தெரியவே இல்லை. அவங்களால உணர மட்டும்தான் முடியும். ஆனால் இப்போது லாஸ்ட்டாக அவங்க மயக்கம் போடும்போது தான் சிவா அவங்களோட கையை வந்து பிடிச்சது வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்க. அப்போது சிவா அவங்க கூட இருந்தனால தான் இவங்களுக்கு நார்மல் டெலிவரியே ஆயிருக்குங்கிற மாதிரி வானதிக்கு புரிதல் வருதுங்க. வானதிக்கு குழந்தை பிறந்து அடுத்து ஒரு 3-4 மாதம் போகுதுங்க. இந்த டைம் பீரியட்ல இவங்களையும் சரி குழந்தையும் சரி சிவா ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுவாராம். கூடவே இருந்து பார்த்துக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இவங்களுக்கு இருக்குமா. அப்பப்போ சிவா கூட பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அவர் திருப்பி பேச மாட்டாராம். இவங்க பேச வேண்டியது எல்லாத்தையும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு, இங்கே பாரு சிவா, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் லைஃப்லேயே நான் ரொம்ப சந்தோஷமான இந்த மூமெண்ட்னா இந்த ஒரு 6 மாதம்தான். ஆனால் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குடா. நான் நல்லா இருக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, நான் வந்து செட்டில் ஆகிட்டேன். ஆனால் உனக்கு நீ இன்னுமே இந்த மாதிரி ஆத்மாவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஏன் உனக்கு வந்து பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் உங்கள் வீட்டில் பண்ணலையா, ஏன் நீ வந்து இப்படி ஆத்மாவாக சுற்றிக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன தான் ப்ராப்ளம், எதனா பண்ணணும்னா சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் எந்த ஒரு ரிப்ளைமே பண்ணாமல் அவர் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்தலே இவங்களுக்கு இல்லையாங்க. இந்த கொஸ்டினை கேட்டதுக்கு அப்புறமா தான் அப்படி ஒரு உணர்வு இவங்களுக்கு இருந்திருக்குது. அதாவது இந்த இடத்த விட்டு அவர் போன மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்குது. இப்போ சிவாக்கு எதனா ஒரு நல்லது பண்ணியே ஆகணும், அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு எதனா திதி கொடுக்கணுமா, பிண்டம் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம். ஏன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் சைடில் வந்து எல்லாருமே பிராமின்கிற காரணத்தினால இவங்களோட ஹஸ்பண்டோட தங்கச்சி, அதாவது சொந்த தங்கச்சி இல்லை, சொந்தத்தில் தங்கச்சி ஒருத்தவங்க இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸாம், நல்லா பேசுவாங்களாம், ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்களாம். அவங்களோட நேட்டிவ் கேரளா வாங்க. இப்போ வானதி அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவங்களோட லைஃப்பில் நடந்த மாதிரி சொல்லாமல் வேற ஒரு பொண்ணுக்கு லைஃப்பில் நடந்தது, அந்த பையனை வந்து எப்படி ஆத்மா சாந்தி அடைய வைக்கிறது, அந்த பையனோட ஆத்மா இன்னுமே அவளை சுற்றி வருதான்னு சொல்லிட்டு பொய் சொல்லி கேட்டப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில், நம்ம ஆல்ரெடி 2 ஸ்டோரி பார்த்துருக்குறோம், அந்த கோவிலுக்கு உன்னோட ஃப்ரெண்டை வந்து போக சொல்லு, அங்கே போனால் நீ கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும், அவங்களே என்ன டேட்டு, எங்கே பிண்டம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும், இதெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஒருவேளை நிறைவேறாத ஆசையோட அந்த ஆத்மா சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகள் எல்லாம் அங்கே இருக்கிற சாமியாரே சொல்லுவார், தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இப்போது வானதி வேலையாக சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. லைக் அந்த பொண்ணு கேரளாவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு குழந்தையோட போயிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்டு கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க, எங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, அவளோட வீட்டுக்கு போகிறாங்க போது ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் இருக்கிற சொந்தங்கள் வீட்டுக்கு நம்ம போகிறோம்னு சொன்னாங்கன்னா விட்டுருவாங்க,
அதாவது பொண்டாட்டிங்க வந்து அவங்களோட சர்க்கிளில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம், இல்லை நீங்கள் கூட வாங்கன்னு சொன்னால் தான் விட மாட்டாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் இருக்கிற அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் உடனே விட்டுருவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாங்க வானதியோட ஹஸ்பண்டு விட்டுறாரு. இப்போது கேரளாவுக்கு வானதி மட்டும் போகலைங்க, வானதியோட குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணையும் கூட கூட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்காகவே ஒரு ஃப்ரெண்டை கூட கூட்டு போயிருக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்குள்ளே அந்த பொண்ணு வரலையாங்க. இவங்களோட ஃப்ரெண்டும் இவங்களும் மட்டும்தான் உள்ளே போயிருக்கிறாங்க, கோயிலுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லடி நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது, இந்த கீழ் பகவதி அம்மன் கோயிலில் வச்சு ஒரு விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அங்கே வச்சு தான் இவங்களும் போய் கேட்டிருக்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல் பகவதி அம்மன் கோயிலே உட்காந்துருக்காங்க. இப்போது அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலில் கீழே போயிட்டு அந்த குருக்கள் கிட்ட உட்காந்துருக்குறாங்க வானதி அந்த குருக்கள் கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இது என்னோட வாழ்க்கையில் நடந்தது தான் சாமி, நான் வந்து பொய் சொல்லி தான் இங்கே வந்தேன், என்னோட வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொன்னால் அது பிரச்சனை ஆகிடும், அதனால தான் என் ஃப்ரெண்டு வீட்டில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்தேன், என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் பார்த்துட்டு ஒரு மாதிரி மிரண்டு போய், இங்கே பாருமா, உன்னை அந்த பையன் வந்து பின்தொடர்றான் அப்படின்னா உன்னைய தேடி தான் அவன் வந்திருக்கிறான், அவன் உன்னை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கிறான்னு நீ நினச்சிட்டு இருக்கிற, உன்னை அவன் கூடையே கூட்டு போகிறதுக்காக தான் அவன் இங்கே வந்திருக்கிறான், அவன்கிட்ட இருந்து உன்னோட உயிரை நீ காப்பாற்றிக்கோ, உன்னோட புருஷனோட உயிரை காப்பாற்றிக்கோங்கிற மாதிரி ஒரு குண்டை போடுறாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. எப்படிங்க இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா அந்த பையன் இவங்க கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பையனோட பிரசன்ஸை வானதியால நல்லாவே உணர முடிஞ்சிருக்குது, பேசிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இந்த சாமியார் இப்படி சொல்றதை இவங்களால எப்படி நம்ப முடியும்? இதே நேரத்தில் இவங்களோட குழந்தை பயங்கரமா வெளியே அழுகுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வேமா ஓடி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பதறி அடிச்சுட்டு இவங்க சரி சாமி நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது அந்த சாமி நீங்க போயிட்டு உடனே வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு யந்திரமும் ருத்ராட்ச 2 எடுத்து வச்சிருக்கிறேன், உங்களுக்கான அந்த பொருட்கள்லாம் சில பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறேன், நீங்க வேமா வாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய பார்க்கறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. அந்த கோவிலுக்குள்ள நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம், நிறைய ஸ்டோரியில் தனியாகவே சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு வரலாறு போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. அந்த கோவிலுக்குள்ள இன்னுமே பேச ஆரம்பிக்காத குழந்தைங்களை உள்ள கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேங்க. இது நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே இந்த கதைலாம் நடந்தது எப்பவும் நடந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் அவங்களோட குழந்தைய வெளியே கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட. இப்போ அந்த குழந்தைய போயிட்டு சமாதானப்படுத்தி ரொம்ப நேரமா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்குது, தடங்களாக இருக்குதுங்க. அந்த குருக்களை போய் பார்க்கறதுக்கே அவங்களுக்கு 2 மணி நேரம் ஆயிருக்குது. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த குருக்களை போய் பார்த்துட்டு அந்த குருக்கள் வானதி கிட்ட 2 ருத்ராட்சியை கொடுத்துருக்காருங்க. இதை உன்னோட கழுத்துலையும் உன்னோட ஹஸ்பண்டோட கழுத்துலையும் கெட்டிக்கோங்கம்மா, எக்காரணத்தை கொண்டு இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் கலட்டக்கூடாது, 2 பேருமே உங்கள் கழுத்திலே போட்டுருங்க, அது மாதிரி இந்த எந்திரத்தையும் உன்னோட பர்ஸ்லேயே வச்சுக்கோமா, உன்னோட வீட்டு வாசல்லையும் ஒன்று வச்சுக்கோ, இதை தாண்டி அந்த பையனால் உங்களை எதுவுமே பண்ண முடியாது, அந்த பையன்கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வார்னிங் கொடுத்தா அனுப்பியிருக்கிறாரு. வானதியோட மைண்டுக்குள்ளே டபுள் மைண்டாக ஓடுதுங்க. இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா? அது எப்படி சிவா வந்து இந்த மாதிரி மாறி இருப்பான்? சிவா ரொம்ப நல்லவன், அவன் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே இவங்களுக்கு நல்லா தெரியும் சிவாவை பற்றி. இப்போ இவங்களுக்கு அபார்ட் ஆகியிருக்க வேண்டியதை காப்பாற்றினது சிவா தான். இவங்களோட மாமியாரும் ஹஸ்பண்டும் இவங்களை திட்டினாங்க, இவங்களை வந்து ஒரு மாதிரி பேசினாங்கங்கிற காரணத்துக்காகவே சிவா அவங்க கனவுல போயிட்டு என்ன பண்ணாங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இவங்களால நம்ப முடியும்? டபுள் மைண்டடாகவே கேரளாவில் இருக்கிற அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அவர் கொடுத்த ருத்ராட்சியை அவங்க மாட்டவே இல்லை, இன்னுமே அந்த பேக்குள்ளே தான் வச்சிருக்காங்க. அந்த பேக்கை சாமி ரூமில் வச்சிருக்காங்க. வானதியோட ஃப்ரெண்டும் அவங்களோட அந்த சொந்தக்கார பிள்ளை, அதாவது அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க கேரளாக்கு. இவங்களாம் ஹாலில் உட்காந்துருக்குறாங்க அவங்களோட குழந்தைய வச்சுக்கிட்டு, வானதியோட குழந்தைய வச்சுக்கிட்டு. இப்போது ரூம்குள்ளே வானதி மட்டும்தான் தனியாக உட்காந்துருக்குறாங்க பெட்டில். அவங்களுக்கு டபுள் மைண்டாகவே இருக்குது. என்ன ஆயிருக்கும், ஏன் இப்படி அவர் சொல்லணும், உண்மையாகவே இவன் நம்மளை கொள்ள தான் வந்திருக்கிறானா, அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையே, இது நாள் வரைக்கும் நடந்தது இல்லையேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்களோட கொண்ட ஊசி எடுத்து கழுத்தில் கீறிக்கிட்டாங்களாங்க. பிளட் வர ஆரம்பிக்குது. லைட்டாக தான் கீறி இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததே, அதாவது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே 2 நிமிஷம் இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்திருக்குது. அவங்கள அறியாமலே சுயநினைவு இல்லாமல் டக்குன்னு கொண்ட ஊசி எடுத்து அவங்களே கழுத்தை கீறிக்கிட்டு இருக்கிறாங்க வானதி. கரெக்டாக இவங்க அவங்களோட கழுத்தை கீறும் போது வெளியே அவங்களோட குழந்தை சொல்லி வச்ச மாதிரி அழுகுது. இப்போ வானதியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவனுக்கு பசிக்குது போலடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கிட்டு வரும்போது இவங்களோட கழுத்துல இருந்து லைட்டாக பிளட் கசஞ்சிட்டு இருந்திருக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு அவங்க உள்ள வரும்போது வெளியே இருக்கிறவங்களுக்கும் இந்த சத்தம் கேட்டு எல்லாரும் வராங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இவங்க பொய் சொல்லியிருக்கிறாங்க. வானதி படுக்கும் போது அந்த கொண்டோசி கீழே இருந்ததை பார்க்கல, கீறிடுச்சு. இப்படி அடி கீறுவ, என்னடி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணியிருக்கிறாங்க கேரளாவில் இருந்து சென்னைக்கு வந்த உடனேயும் வேலையா, அதாவது அங்கே வச்சே அவங்களோட கழுத்தில் இந்த ருத்ராட்சத்தை கட்டிட்டாங்க வானதி. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனேயும் அவங்களோட வீட்டுக்கு வெளியே அந்த சாமி கொடுத்த எந்திரத்தையும் வச்சிடுறாங்க. அவங்களோட பர்ஸ்லேயும் ஒரு எந்திரத்தை வச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட கழுத்துலேயும் அந்த ருத்ராட்சத்தை கெட்டி விட்டுறாங்க. ரொம்பவே அலாட்டாக இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் கிச்சனில் நிற்கும் போது
இவங்களுக்கு டபுள் தாட் வருமாங்க. இந்த கத்தி எடுத்து கையில் கீறிக்கோ, சூசைட் பண்ணிக்க, இங்கேருந்து குதிச்சிரு, ஓடுற கார்லேருந்து வெளியே குதிச்சிரு, இங்கே போய் முட்டிக்கோ, இங்கே விழுந்துருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் நெகட்டிவ் தாட்ஸாக நிறைய வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ தான் அந்த சாமியார் சொன்னதோட அர்த்தம் என்னங்கிறது வானதிக்கு புரிய வருதுங்க. ரொம்பவே தெய்வ நம்பிக்கையாக இருந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அவங்களோட வீட்டில் இந்த பையனுக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்களாங்க. பிறந்த குழந்தைக்கு நேம் வைக்கிற ஒரு பூஜை பண்ணுவாங்களாம். அதோடு சேர்த்து ஆயுஷ் ஹோமம் பண்ணுவாங்களாங்க. அந்த மாதிரி ஆயுஷ் ஹோமம் இவங்களோட வீட்டில் பண்ணும்போது கணபதி ஹோமம், அதுக்கப்புறம் இன்னொரு ஹோமம், அதுக்கப்புறம் ஆயுஷ் ஹோமம் பண்ணி அந்த மண் எல்லாமே அங்கே தான் இருக்குது. 2 நாளைக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் அது இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்களாங்க. அன்னைக்கு நைட்டு வானதியும் அவங்களோட ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட பையன் ஏதோ ஒரு இடத்த பார்த்து பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்திருக்கிறான். புகையிற ஸ்மெல்லும் வந்துருக்குதுங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போய் பார்த்தா இவங்களோட ரூமில் ஒரு சுவிட்ச் போர்டுங்க. இந்த சுவிட்ச் போர்டுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்களாம். அந்த ஸ்டிக்கருக்கு உள்ளேருந்து கருப்பு கலரில் ஒரு மாதிரி புகை மாதிரியான ஒரு இது வந்துக்கிட்டு இருக்குது. அதுலேருந்து தான் ஸ்மெல்லு வருது. வயர் தீஞ்சு போகிற ஸ்மெல்லு. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க அடுத்த செகண்ட்லேயே பயங்கரமாக தீப்பிடிக்க ஆரம்பிக்குது அந்த இடத்துல. இவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு நினப்பில் ஜக்கில் இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்ற போயிருக்கிறாரு. வானதி தான் தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற அந்த மண் இருக்கு இல்லையா, பூஜை பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஓமம் வளர்த்த மண், அந்த மண்ணை அள்ளிட்டு வந்து தான் மேலே போட்டு அந்த தீயை அணைச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆகுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாதாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, எலக்ட்ரிஷியனை கூட்டு வந்து இதை ரிப்பேர் பண்ணும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, நல்ல பிராண்டு தான் போட்டிருக்கீங்க, இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிற நிலமையிலையும் இல்லை, இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே, மேபி ஓவர் வோல்டேஜ் வந்துருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் குழம்பிட்டு போயிருக்கிறாரு. வானதிக்கு மட்டும்தான் நல்லா புரியுது இது சிவாவோட வேலை தான். இதே மாதிரி தான் கிச்சனில் மைக்ரோவேவ் ஓவனில் வானதி குக் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களோட அம்மா, வானதியோட அம்மாவும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க எப்பயுமே இந்த ஹீட்ரு பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹீட்ரு சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணி தண்ணி ஒரு டப்பில் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்களாங்க. மோட்டரை யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நேரமாக போட்டே வச்சுருக்கிறாங்க. வானதியோட மாமியார் மசாஜ் மிஷின் ஒன்று வச்சுருப்பாங்களாங்க வீட்டிலையே. நிறைய பேரோட வீட்டில் பார்த்துருப்பீங்க. அதில் உட்காந்தோம்னா அந்த மிஷினே மசாஜ் பண்ணி விட்டுரும். அதுவுமே கரண்ட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வெளியே மோட்டரும் ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டில் தண்ணி மோட்டர் போட்டிருக்கிறாங்க, வெளியே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போது திடீர்னு இவங்களோட சொந்தக்கார பொண்ணு ஒருத்தவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. அதாவது இவங்க ஹஸ்பண்ட் சைட்லேருந்து சொந்தக்காரங்களாம் பக்கத்து ஏரியாவில் இருப்பாங்கன்னு இல்லையா, அவங்களில் ஒருத்தவங்க இவங்க வீட்டுக்கு வரும்போது வெளியே பார்த்துட்டு கத்துறாங்க. கிச்சனில் நிற்கிற வானதிக்கு அதுக்கு அதை கேட்டு வேமா வெளியே ஓடி வந்து பார்த்தா அந்த மோட்ரு ஒரு மாதிரி தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குதாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்குது. ஷார்ட் சர்க்யூட் ஆகி எரிய ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி அதில் போட்டுருக்குறாங்க. ஒரு வழியாக அந்த நெருப்பை அணைச்சிட்டாங்களாம். ஒருவேளை அவங்க பார்த்துட்டு இவங்ககிட்ட சொல்லலை அப்படின்னா பயங்கரமாக ஒரு இன்சிடெண்ட் அவங்க வீட்டில் நடந்திருக்குமா. கேஸ் அடுப்பு கிச்சனில் இருக்குது, மைக்ரோவேவ் ஓவனில் தான் இவங்க சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட அம்மா அந்த தண்ணியை சூடு பண்ணுறதுக்காக ஹீட்டரை வச்சுருக்கிறாங்க. மாமியார் வேறு அந்த மசாஜ் மிஷினில் உட்காந்துருக்குறாங்க. ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட்டாக ஆயிருக்குமாங்க அவங்களோட வீட்டில். இது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு தெய்வ சக்தி தான் இவங்க கூட இருந்து காப்பாற்றினதா இவங்க நினச்சிக்கிறாங்க. அது போக அதுக்கடுத்து இந்த பையனை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது, எப்படி இவங்களோட வாழ்க்கையிலேருந்து சிவாவை விரட்டுறதுங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவாவோட குடும்பம் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. சிவாவோட குடும்பத்தை ஒரு வழியாக கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. சிவாவோட தம்பி சிவாவு மாதிரியே இருப்பானாங்க, நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, ட்வின் பிரதர்ஸ்ன்னு. அவரோட கான்டாக்டை வானதி அவங்க ஃப்ரெண்டு மூலிமா வாங்குறாங்க. என்னாச்சுடா, அவங்க அண்ணன் இறந்ததுக்கப்புறமா நான் உங்ககிட்டலாம் பேசுகிறதே இல்லை, அம்மா எப்படி இருக்கிறாங்க, அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது, அக்கா அண்ணன் இறந்ததுக்கப்புறமா எல்லாமே தலைகீழ மாறிடுச்சுக்கா. அப்பா 2வது மேரேஜ் பண்ணிட்டாரு, கிறிஸ்டின் ஃபேமிலி ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறமா அம்மாவும் அவங்க கூட பேசுகிறதில்ல, அம்மாவும் நானும் தான் தனியாக இருக்கிறோம். சரிடா, அண்ணனுக்கு உண்டான காரியத்தெல்லாம் பண்ணிட்டீங்களா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைக்கா இந்த மாதிரி அண்ணனோட அஸ்தியை போயிட்டு கரைக்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட தான் அஸ்தி இருந்துச்சு, அவர் எடுத்துகிட்டு வர மாட்டேன்ட்டாரு, இந்த மாதிரி நான் கரைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னார். நானும் அம்மாவும் ரொம்ப பிரச்சனை பண்ணும்போது சரி நான் போய் கரைச்சிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னார். ராமேஸ்வரத்துக்கும் போயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எங்களுக்கு அனுப்பி விட்டார். கரைச்சாரா இல்லையா தெரிலக்கா, கரைச்சிட்டேன்னு தான் சொன்னார். அந்தளவுக்கு நான் அவர் கூட பேச்சு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லும்போது, இப்போது அவரோட நம்பரை, அதாவது சிவாவோட அப்பாவோட நம்பரை வானதி வாங்கி வானதியோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்க மூலமா அவங்க அப்பா கிட்ட பேசி, சிவாவோட அப்பா இன்னுமே சிவாவோட அஸ்தியை கரைக்கலையாங்க, அவரோட அஸ்தியை இன்னுமே வச்சிருக்கிறாரு. அதனால தான் சிவாவோட ஆத்மா இன்னுமே சுற்றிக்கிட்டு இருக்குதா. அப்படியே இருந்தாலும் எதனால் 4 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணை சுற்றி வரணும்? சிவா வரணும்னா அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாமே. அவங்க சிவாவை தானே நினச்சி அழுதுகிட்டு இருந்தாங்க. சூசைட்லாம் பண்ண போனாங்களே,
அப்போ ஏன் சிவா வரல, இப்போ ஏன் வரணும், எதனால் இப்படி வந்து இவங்களோட வாழ்க்கையில் விளையாடணும், இப்படி பல தாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படியாச்சும் சிவாவோட அஸ்தியை கரைச்சிட்டா இப்போ சிவாவோட ஆத்மா இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுங்கிறது மட்டும்தான் வானதியோட மைண்டில் ஓடுது. வானதி அவங்களோட ஹஸ்பண்டுக்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அந்த ஃப்ரெண்டு வந்து தவறிட்டான். இவங்க 2 பேருக்கு உண்டான அந்த இவங்க லவ் பண்ணது, அவங்க ப்ரப்போஸ் பண்ண போனது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சொல்லாமல் நார்மலாக அவர்கிட்ட சொல்லும் போது ஆல்ரெடி அவங்க பிராமின் ஃபேமிலிங்கிறனால அவங்களுக்கு தெரிஞ்ச ஐயருங்க கிட்டலாம் சொல்லி வச்சு அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு வா கரைச்சிடலான்னு சொல்லிட்டு அஸ்தியை வாங்குறதுக்கு அனுப்புகிறாரு. யாரை? வானதியவும் வானதி கூட அவங்களோட ஹஸ்பண்ட் தம்பி, அதாவது குணாவோட தம்பியை அனுப்புகிறாரு. உங்கள் சொந்தக்காரங்களில் ஒருத்தவரை அனுப்புகிறாரு. அவர் தான் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. ஏகப்பட்ட தடங்களாங்க அந்த அஸ்தியை போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா வானதி சிவாவோட தம்பிக்கும் அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி அவங்க 2 பேரையும் வர வச்சு, அதாவது குணா இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அந்த அஸ்தியை கரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தான் இவங்களோட வாழ்க்கையிலேருந்து சிவா போயிட்டாராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே இவங்க வீட்டில் ஏகப்பட்ட ஃபயர் இன்சிடென்ட் நடந்திருக்குது, ஏகப்பட்ட இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. இது எல்லாமே எதிர்பாராமல் நடந்ததாங்க அவங்களோட வீட்டில். நான் எலக்ட்ரிஷியன் சொல்கிறது இது ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் இவங்களுக்கு டவுட்டை கொடுத்துருக்குது, இது எல்லாமே சிவா தான் பண்ணுற வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா சிவாவுமே இறந்தது கரண்ட்டில் தான், ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதில் கை வச்சு தான் அவர் இறந்துருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் நடக்கிற அமானுஷங்கள் எல்லாமே இந்த கரண்ட்டு சம்மந்தமாகவே இருக்கும்போது இந்த அளவுக்கு உக்கிரமாக ஏன் சிவா இருக்கணும், எதனால் இவங்களை பின்தொடரணும், எதனால் 4 வருஷத்துக்கு அப்புறமா அவர் வரணுங்கிற கேள்வி இப்போ வரைக்குமே அவங்களுக்கு இருக்குதாங்க. ஆக்சுவலாக இந்த அக்காவோட பேர் வானதி கிடையாதுங்க. இவங்களோட நேமை வந்து மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினாலையும் ஊர் பேர் எதையுமே மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால எல்லாமே புனைப்பெயர்களை தான் சொல்லியிருக்கிறேன். ஊர் பெயர்களுமே புனைப்பெயர்களை தான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்டோரி உண்மையாக நடந்ததுங்க. ஏன்னா சிவாவை பற்றி பேசும்போது அவங்க ரொம்பவே அழுதுட்டாங்க. அந்த ஆடியோலாம் என்னால் போட முடியாதுங்க. அவங்க வந்து எதையுமே ஷேர் பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ அவங்களோட லைஃப் கரெக்டாக அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தையோட சந்தோஷமாக அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள நல்லாவே பார்த்துக்கிறாங்களாம், ரொம்பவே தாங்கி தான் பார்த்துக்கிறாங்களாம். அதனால் இது எதையுமே வந்து ஷேர் பண்ண வேணாம் தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் என்னால் ஷேர் பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. வானதி இன்னொரு விஷயத்தையும் சொல்ல சொன்னாங்கங்க, உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை நெய்பராக இருக்கலாம், இல்லை உங்களோட லவ்வராக கூட இருக்கலாம், இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நினப்பை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க. அவங்க நம்ம கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோம் அப்படின்னா இப்படி தான் வந்து நிற்கும். அது இவங்களோட வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை வச்சு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே காமனான விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்களான்னு தெரில. இவர் எதனால் அப்படி பண்ணாருங்கிறதும் இவங்களுக்கு தெரியலை. அவரோட ஒரே மோட்டிவ் வானதியை சாகடித்து அவர் கூட கூட்டு போகணுங்கிறது தான். அதுக்கு அந்த குழந்தை தடையாக இருந்திருக்குது. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவரே கூட இருந்து அவங்கள நல்லா பாதுகாப்பாக பார்த்துட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அவங்களோட குடும்பத்திலேருந்து பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இதே விஷயத்த சிவா ஸ்டார்டிங்லேயே வானதிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா அவங்க மனசார இறந்துருப்பாங்களாங்க. அவங்களே சூசைட் பண்ண போயிருக்கிறாங்க. சிவா இல்லாத இந்த வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண போனப்போ அவங்க அம்மாவோட நினைப்பு வந்து தான் அவங்க அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இதை ஏன் வந்து அப்போ பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எப்படி வந்துட்டு என்னோட குடும்பத்தை வச்சுக்கிட்டு என்னோட குழந்தைய விட்டுட்டு என்னோட புருஷனை விட்டுட்டு உங்க கூட வரணும்னா எப்படி என்னால் வர முடியும் இறந்து போய் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி எதனா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் அதை தயவு செஞ்சு மறந்துடுங்க. இப்போ அவங்கள நீங்கள் ரீகால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்தாங்கன்னா உங்கள் குடும்பத்தை உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது, உங்களோட உயிரையும் காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி இந்த கதை அனுப்பின அக்கா உங்ககிட்டலாம் சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லிட்டேங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையை பொறுத்து, நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கதை ரொம்பவே ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னதான் இருந்தாலும் சிவா அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் வந்து தவறி இருக்கிறாரு, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரினே சொல்லுவேங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி, நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. அதே நேரத்தில் அதுவே ஒரு ஆபத்தாக வரும்போது இவங்க பட்ட அந்த கஷ்டம் நான் ரொம்பவே சுருக்கி தாங்க சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இவங்க ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி ரொம்பவே நடந்தது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதையை அனுப்பின அக்காவே என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி நான் தெரியாதனமாக அதை எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்களும் அப்படியே சொல்லிட்டீங்க, அதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க, முடிஞ்ச அந்த வீடியோவே டெலிட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அதனால தான் நான் எல்லாத்தையுமே ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற விதத்தில் என்னோடய ஸ்டைலில் நரேட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சன் ஷோவை ஃபாலோ பண்ணாதவங்க
ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ், மிஸ்டர் பிரபாகரன் மலையாளம் அண்டு அஞ்சலி பிரபாகரன் இந்த 3 யூடியூப் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. டாட்டா, பாய் பாய். ஹலோ கோஸ்டீஸ், கமெண்ட் செக்ஷனுக்கு போகலாமா? அஜீஸ் அண்ட் ஆரியன் இவங்க 2 பேருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தம்பி 2 பேருமே நல்லா படிக்கணும், ஓகேவா? ஹாய் சொல்லிட்டேம்மா. நெக்ஸ்ட்டு செல்வமணிங்கிறவருக்கு பர்த்டே வாங்க. 24th வந்து அவருக்கு பர்த்டேவா. அவங்களோட ஒய்ஃப் நமக்கு வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அண்ணன் இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே, செல்வமணி அவரோட பேர், நீங்கள் வந்து சொல்லி ஒரு விஷஸ் பண்ணுங்கண்ணே. அவரும் டெவில்ஸ் கிச்சனை வந்து ரெகுலராக பார்க்குறவர். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் வேலையாக டெவில்ஸ் கிச்சன் தான் பார்ப்பாராம். அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்ப்பாராங்க. செல்வமணி சார், ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சார். கீர்த்துங்கிறவங்களுக்கு 22nd வந்து பர்த்டே வாங்க. அவங்களுமே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கீர்த்துமா. நிலோஃபர் அண்ட் சர்தார் கான் இவங்க 2 பேருக்குமே 24ஆம் தேதி வந்து பர்த்டே வாங்க. இவங்க 2 பேருமே பசங்க தான், சின்ன பசங்க தான். அவங்க 2 பேருமே நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்களாம். அது அவங்க கமெண்ட்டே ரொம்ப ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருந்துச்சுங்க படிக்கிறதுக்கு. நான் நேம் மட்டும்தான் பார்த்து நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நிலோஃபர் அண்ட் சர்தார் கான் 2 பேருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேப்பா. கயல், நிலா, ஜோ, பிரணவ் இவங்க 3 பேருமே ஹாய் சொல்லுங்கண்ணா, என்னோட நேமை சொல்லி ஹாய் சொல்லுங்கண்ணான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குறிப்பாக அந்த ஜோங்கிற தம்பி வந்து நிறையா கமெண்ட்ஸ் பார்த்துட்டேங்க. இதோட நான் பின்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸுக்கு நான் நேற்று நைட்டு தான் உட்காந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். அப்போது நிறையா கமெண்ட்டில், அதாவது நிறைய வீடியோவில் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜோங்கிற நேம் சொல்லி ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்லியிருந்தார். ஒரு தீவிரமான ரசிகனாக இருப்பார் போல். ஹாய் ஜோ, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அண்ட் கயல், நிலா, பிரணவ் ஹாய்ப்பா. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம கமெண்ட் செக்ஷன் ஓவருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.